கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குறவராயிருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாக நம்மை தெரிந்தெடுத்து அவருடைய சித்தத்தை செய்யும்படியான விருப்பங்களையும் செய்கைகளையும் அவரே நம்மில் உண்டாக்குகிறார். இந்த வசனம் அதை தான் நமக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது. முந்தைய வசனத்திலே அதன் கடைசி பாகம் சொல்லுகிறது, இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். கடந்த காலங்களில் இருளின் அதிகாரத்தில் பாவக் குழியிலே உழன்று கொண்டிருந்த நம்மை தேவன் தமக்கென்று பிரித்தெடுத்து அவருடைய வெளிச்சத்திற்கு நாம் பங்காளிகளாகும்படியாக தேவன் கிருபை செய்தார். இதுதான் இந்த இரட்சிப்பின் அனுபவம். அதை தேவன் நமக்கு கிருபையாய் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் நம்மளே தேவன் உண்டு பண்ணி நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட பெற்ற ரட்சிப்பை நாம் முடிவு பரியந்தம் அதில் நிலைத்து நிற்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். இந்த ரட்சிப்பு நிறைவேற வேண்டியதாயிருக்கிறது. அதற்காக நாம் பயத்தோடும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் அதற்காக பிரயாசப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று சொல்லிவிட்டு சாதாரணமாக நிர்விசாரமாக இருந்துவிட்டு அல்லது அதை பற்றி அக்கறையற்றவர்களாக இருந்துவிட்டு போவதல்ல. அந்த ரட்சிப்பு முடிவு பரியந்தம் அது நிறைவேற்றப்பட வேண்டும், முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அதற்காக நாம் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரயாசப்பட வேண்டியதாயிருக்கிறது. அதை சொல்லிவிட்டு தான் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் இதை பிலிப்பு சபைக்கு சொல்லுகிறார். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குறவராயிருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற விருப்பத்தையும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற செய்கையையும் தேவனே நம்ம உருவாக்கினார். அதனால தான் இந்த விலையேறப்பெற்ற ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். ஆகவே இந்த நாட்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். 14ஆம் வசனத்தின் கடைசி பாகம் சொல்லுகிறது, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். ஹல்லேலூயா. ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த அனுபவம் பெற்ற ஒவ்வொருவரும் ஜீவ வசனமாகிய தேவனுடைய வசனத்தை நாம் பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்க வேண்டும். மட்டுமல்ல, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்றவர்களுமாய் இருக்கும்படிக்கு நாம் வாழ்கிற இந்த இடம் பூமியிலே நாம் எல்லாரும் பரிசுத்தவான்களாக இருப்பார்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள் என்று நாம் எதிர்பார்த்து விட முடியாது. ஆனால் அவர்களின் நடுவில் தான் நாம் குடியிருக்க வேண்டியது இருக்கிறது. அப்படிப்பட்ட சந்ததிகளின் நடுவிலே நாம் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் என்று இங்கே பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். முறுமுறுப்பு, தர்க்கிப்பு இவைகளை விட்டு நாம் விலக வேண்டும். தேவனுடைய வசனத்தை பிடித்து கொண்டு தேவனுக்கென்று சுடர்களாக பிரகாசித்து நம்முடைய இரட்சிப்பு நிறைவேற அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின்படி எங்களுக்கு ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற விருப்பத்தையும் செய்கையும் எங்களுக்கு தந்து உலகத்தில் உமக்கன்று சுடர்களைப் போல பிரகாசிக்க ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்க தேவன் உதவி செய்கிறபடியால் நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.